வணக்கம். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். எங்க தெரியுமா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு உலகத்துக்கு. ஆமாங்க, நாம பார்க்க போறது மனித வரலாற்றோட முதல் பெரிய நகர நாகரிகங்கள்ல ஒன்னான சிந்து சமவெளி நாகரிகத்தோட ரகசியங்களைத்தான். நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நாம இருக்கிறது 4500 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு நகரத்துக்குள்ள நுழையிறோம். அது சாதாரண நகரம் இல்ல, உலகத்தோட ஸ்மார்ட் சிட்டி. அந்த ஃபீல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் மட்டும் தனியா உருவாகல. அதே காலகட்டத்துல தான் ஈஜிப்ட்ல பிரமிடுகளை கட்டிட்டு இருந்தாங்க. மெசபொட்டாமியாவுல பெரிய பேரரசுகள் உருவாயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கும் இணையா ஒரு சூப்பர் பவரா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. இது ஏதோ ஒரு மூலையில நடந்த விஷயம் இல்ல, இது ஒரு குளோபல் நிகழ்வு. சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். திடீர்னு உலக வரைபடத்துல தோன்றி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு சூப்பர் அட்வான்ஸ்டு பக்காவா பிளான் பண்ணன ஒரு சமூகத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல சில பேசிக் விஷயங்களை பார்த்துடலாம். இதுக்கு ஹரப்பா நாகரிகம்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா ஹரப்பாங்கிற இடத்துல தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இது எவ்வளோ பெரியதுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் சதுர கிலோமீட்டர். சும்மா ஏதோ சின்ன ஊர் இல்லைங்க, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். இப்போ நாம இந்த நகரத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? இது ஏதோ தானா உருவான நகரம் கிடையாது. ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கட்டுன ஒரு இன்ஜினியரிங் மார்வல். ஒரு ஹரப்பன் சிட்டியோட அமைப்பை பாருங்களேன். 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒரு லாஜிக் இருக்கு. முதல்ல உயரமான இடத்துல கோட்டை. இது அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமான கட்டிடங்கள் இருக்கிற இடம். அடுத்ததா கீழ்நகரம். இங்க தான் மக்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. வீடுகள்லாம் வரிசையா ஒழுங்கா இருக்கு. என்ன ஒரு பக்காவான சிட்டி பிளானிங் பாருங்க. உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, பாதாள சாக்கடை திட்டம், அதுவும் மூடின வடிகால் அமைப்பு. பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வந்த நாகரிகங்கள்ல கூட இந்த அளவுக்கு வசதி கிடையாது. பப்ளிக் ஹெல்த், இன்ஜினியரிங்ல அவங்க எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கே டஃப் கொடுப்பாங்க. இந்த நம்பரை பாருங்க, 1 2 4. இது ஏதோ கணக்கு இல்ல, இது ஒரு பெரிய கதை சொல்லுது. அங்க கிடைச்ச எல்லா செங்கற்களுமே உயரம், அகலம், நீளம்னு இந்த ஒரே விகிதத்துல தான் இருந்திருக்கு ஒட்டுமொத்த நாகரிகத்திலையும். இது எதை காட்டுது? ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், ஒரு ஸ்டாண்டர்ட், எல்லாமே பக்காவா பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு செங்கல்ல இருந்து ஒரு பெரிய நகரம் வரைக்கும் எல்லாமே கணக்கு தான். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ ஒரு பெரிய தலைநகரம் மாதிரி. அங்கதான் பெரிய குளியல் தொட்டி, தானிய களஞ்சியம்லாம் இருக்கு. லோத்தல் ஒரு பரபரப்பான துறைமுகம். தோலாவிராவை பாத்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல அவங்க கில்லாடிகள். இப்படி ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு விதத்துல முக்கியமா இருந்திருக்கு. இது அவங்களோட சிஸ்டம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னு காட்டுது. சரி, இப்போ கட்டிடங்கள், நகர அமைப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இனி அங்க வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட பொருளாதாரம், கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவங்க செழிப்பா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். விவசாயம் தான் அவங்களோட முதுகெலும்பு. கோதுமை, பார்லி எல்லாம் விளை வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, உலகத்திலேயே முதல் முறையா பருத்தியை விளைவிச்சது இவங்க தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கால்நடை வளர்ப்பு, பின்ன கச்சவடம். அவங்களோட வர்த்தகம் கடல் கடந்து மெசோபொடேமியா, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈராக்கு வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமானது. மெசபத்தேமியாவில் கிடைச்ச பழங்கால களிமண் பலகைகள்ல மெலோஹான்னு ஒரு பணக்கார நாட்டில இருந்து கப்பல்கள் வந்ததா எழுதியிருக்காங்க. அந்த மெலோஹா வேற யாரும் இல்ல, நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நம்புறாங்க. பாத்தீங்களா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு? இப்போ இந்த முத்திரைகளை பாருங்க. இது சும்மா ஒரு கலைப்பொருள் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய பவர் இருந்திருக்கு. ஒரு பொருளை அனுப்பிச்சா அது யாருடையது, அதோட தரம் என்னன்னு காட்டுறதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பிராண்ட் லோகோ மாதிரி, சில சமயம் ஒருத்தரோட ஐடி கார்டு மாதிரியும் இது பயன்பட்டுருக்கு. அவங்க செஞ்ச கலைப்பொருட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு நல்ல கலை உணர்வு இருந்திருக்குன்னு புரியுது. நுணுக்கமான வேலைப்பாடுகளோட செஞ்ச முத்திரைகள், கருப்பு நிற டிசைன் போட்ட சிவப்பு மண்பாண்டங்கள், அப்புறம் இந்த வெண்கல நடனமங்கை சிலை. அடடா, இது அவங்களோட கலைக்கு மட்டும் இல்ல, மெட்டலர்ஜில அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி பேசிட்டோம். ஆனா இந்த நாகரிகத்தோட உண்மையான சுவாரஸ்யமே நமக்கு தெரியாத மர்மங்கள்ல தான் இருக்கு. வாங்க அந்த புதிர்களை ஒவ்வொன்னா அவிழ்க்க முயற்சி பண்ணலாம். முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வியே இதுதான். இவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி இவ்வளோ பெரிய நகரங்களை எல்லாம் நிர்வகிக்க ஒரு ராஜா, ஒரு பலமான ஆட்சியாளர் இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆச்சரியமான பதில் இதுதான்.
அங்க ராஜாக்கள் இருந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. பெரிய அரண்மனைகளோ பிரமிடுகள் மாதிரியான பிரம்மாண்டமான கல்லறைகளோ பெரிய சிலைகளோ எதுவுமே இல்ல. அப்போ எப்படி? ஒருவேளை ராஜாக்களோ மதகுருமார்களோ இல்லாம மக்களே சேர்ந்து ஒரு குழுவா ஆட்சி செஞ்சாங்களா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ ராஜாக்கள் இல்லனா அவங்க எழுத்துல எதை பத்தி எழுதியிருப்பாங்க? அவங்களோட எழுத்துக்கள் என்ன சொல்ல வருது? ஒரு அரசியல் மர்மத்துல இருந்து நாம இப்போ ஒரு மொழி மர்மத்துக்குள்ள போக போறோம். ராஜாக்களோட பெருமைகள் எழுதாம வர்த்தகம் செஞ்ச ஒரு சமூகம் எதை முக்கியமானதா நினைச்சு பதிவு பண்ணிருக்கோம்? இங்க பாருங்க, 400க்கும் மேல தனித்தனி சின்னங்கள் இருக்கு. இது பெரும்பாலும் முத்திரைகள்லயும் மண்பாண்டங்கள்லயும் கிடைச்சிருக்கு. வளமிருந்து இடமா எழுதப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதோட அர்த்தம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட குரல் இன்னும் மௌனமா தான் இருக்கு. அவங்களோட கதைகள், சட்டங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே இந்த எழுத்துக்களுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த நாகரிகத்தோட மிகப்பெரிய மர்மம். நம்ம கதையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ சூப்பரா இவ்ளோ அட்வான்ஸ்டா இருந்த ஒரு நாகரிகம் எப்படி திடீர்னு காணாம போச்சு? அந்த நகரங்கள் ஏன் மௌனமாச்சு? வாங்க அதுக்கான காரணங்களை ஆராயலாம். இது எப்படி அழிஞ்சதுன்னு பல தியரிகள் இருக்கு. முன்னாடி யாரோ படையெடுத்து வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு வலுவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்னு. தொடர்ச்சியான பெரிய வெள்ளம், இல்லன்னா காலநிலை மாற்றம், சரஸ்வதி மாதிரி பெரிய ஆறுகள் வத்தி போனது, இப்படி பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் முக்கிய காரணம்னு நம்புறாங்க. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடும். முக்கியமான குற்றவாளி ஒரு படை கொண்டு வந்த எதிரி அல்ல, இயற்கையே. ஒரு மெதுவான சுற்றுச்சூழல் சரிவு. ஆமாங்க, இதுக்கு முக்கிய காரணம் இயற்கை சீற்றங்கள்லாம். இது இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான ஒரு பெரிய பாடம். 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கை ஒரு நாகரிகத்தோட தலைவிதியையே மாத்தி எழுதியிருக்கு. அவங்களோட நகரங்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவங்களோட எழுத்து இன்னும் இருக்கு. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நாம அந்த எழுத்துக்களோட ரகசியத்தை கண்டுபிடிச்சா அவங்க நமக்கு இன்னும் என்னென்ன ரகசியங்களை சொல்லுவாங்க? அவங்களோட ஆட்சி முறை, நம்பிக்கைகள், கதைகள் எல்லா பதில்களும் அந்த மௌனமான எழுத்துக்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரகசியம் வெளிவரும் வரை சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு தீராத புதிராகவே தொடரும்.